ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த ஏப்ரல் 2024 பாரதாஸ் யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டட் காலேஜுக்கு எக்ஸாம் நடந்தது. இந்த ஏப்ரல் 2024 எக்ஸாம்ஸில் யாராவது அரியர் ஒரே ஒரு பேப்பர் மட்டும் அரியர் வச்சுருந்தீங்கன்னா அவங்க இன்ஸ்டன்ட் எக்ஸாமுக்கு எழுதலாம் அப்படின்னு இப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அதுக்கு உண்டான ப்ரொசீஜர் தான் இதில் பார்க்க போகிறோம். இந்த இன்ஸ்டன்ட் எக்ஸாம் யார் எழுதலாம் அப்படின்னா கரெக்டாக 2021 to 24 இந்த அகாடமிக் இயர், அதாவது 2021 ஜாயின் பண்ணி 2024 முடித்தவங்க மட்டும்தான் ஃபஸ்ட்டு செமஸ்டர்லேருந்து 6வது செமஸ்டர் வரைக்கும் ஏதாவது ஒரு பேப்பர் மட்டும் அரியர் இருந்தால் நீங்கள் வந்து இன்ஸ்டண்ட்டில் எழுதலாம். 2021 to 24 அவங்க மட்டும் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஒரே ஒரு பேப்பர் மட்டும் அரியர் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் எழுதலாம். இதை வந்து உங்கள் அரியர் எழுதுறதுக்கு நீங்கள் வந்து அந்த கன்சர்ன் காலேஜில் போய் அப்ளை பண்ணணும். ஏன்னா உங்கள் காலேஜில் தான் உங்கள் போர்ட்டலில் வந்து அப்லோட் பண்ணி விடுவாங்க. அரியருக்கு யாரெல்லாம் இன்ஸ்டன்ட் எக்ஸாம் எழுத போகிறாங்க அப்படிங்கிறதுக்கு ஃபார்ம் ஃபில் பண்ணி அதில் நீங்கள் பணம் கட்டிட்டு அதை போர்ட்டலில் அப்லோட் பண்ணணும். அதே மாதிரி யாரெல்லாம் இந்த இது எழுத முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாராவது ரீடு பண்ணுறாங்க இல்லை ரீஅட்மிஷன் இந்த ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ஏதாவது ஒரு செமஸ்டர் ரீஅட்மிஷனாக இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து இன்ஸ்டன்ட் எக்ஸாம் எழுத முடியாது. அதே மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம். அதாவது வேறு காலேஜ்லேருந்து வேறு யூனிவர்சிட்டிலேருந்து வந்திருந்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு பேப்பர் உங்களுக்கு அரியர் இருந்துச்சுன்னா, அதாவது ட்ரான்ஸ்ஃபர் ஸ்டூடெண்ட்ஸ் யார் இருந்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆனதுக்கப்புறம் இப்போ எந்த காலேஜுக்கு நான் பாரதாஸ் யூனிவர்சிட்டி அப்டேட்டட் காலேஜுக்கு நீங்கள் வந்ததுக்கப்புறம் ஏதாவது அரியர் இருந்துச்சுன்னா ஒரு பேப்பர் மட்டும் நீங்கள் எழுதலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, எந்த ஒரு காலேஜ்லேருந்து வந்திருக்கீங்களோ ட்ரான்ஸ்ஃபர் எந்த வேறு யூனிவர்சிட்டிலேருந்து வந்திருக்கீங்க, டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்லேருந்து நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருந்தீங்கன்னா அந்த ட்ரான்ஸ்ஃபருக்கு முன்னாடி அங்கே ஏதாவது பேப்பர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த பேப்பரை வந்து நீங்கள் கிளியர் பண்ணியிருக்கணும். இப்போ படிக்கிற காலேஜில் மட்டும் உங்களுக்கு ஒரே ஒரு அரியர் இருந்தால் நீங்கள் எழுதலாம். மற்றபடி வந்து மற்ற ஏற்கனவே படித்த காலேஜஸில் வந்து உங்களுக்கு அரியர்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் இன்ஸ்டன்ட் எக்ஸாம் எழுத முடியாது. இந்த இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக அந்தந்த காலேஜில் போய் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணி முடிச்சோன்னா உங்களுக்கு அது அப்ளிகேஷன் இருக்கும். அதுலேயே உங்களுக்கு ஹால் டிக்கெட்டும் ஒரு ஃபார்ம் இருக்கும். ஹால் டிக்கெட்டை உங்கள் ஃபோட்டோ எல்லாம் ஒட்டி பணம் கட்டிட்டு நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் என்றைக்கு இந்த இன்ஸ்டன்ட் எக்ஸாம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. நீங்கள் இந்த இன்ஸ்டன்ட் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 12, அதாவது இப்போ வர வெள்ளிக்கிழமையோட அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமையோட நீங்கள் டேட்டு முடிஞ்சிச்சு. அதனால் நீ வெள்ளிக்கிழமைக்குள்ளே இன்ஸ்டன்ட் எக்ஸாம் எழுதணும். அந்த இன்ஸ்டன்ட் எக்ஸாமுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படின்னா ஃபஸ்ட் செமஸ்டர்லேருந்து 6வது செமஸ்டர் வரைக்கும் ஏதாவது ஒரு பேப்பர் மட்டும் அரியர் இருக்கணும். அதேமாரி 2021 to 24 இந்த அகாடமிக் இயரில் படித்தவங்களுக்கு மட்டும்தான் உண்டு. அதேமாதிரி ரீஅட்மிஷன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்ஸ்டன்ட் எக்ஸாம் எழுத முடியாது. ட்ரான்ஸ்ஃபர் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபருக்கு இங்கே வரதுக்கு முன்னாடி பழைய காலேஜஸில் எல்லா எக்ஸாமும் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து இன்ஸ்டன்ட் எக்ஸாம் எழுத முடியும். உங்களுக்கு எக்ஸாம் என்றைக்கு நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை, அதாவது 21 ஜூலை வந்து உங்களுக்கு நடக்குது 10 to 1 இந்த டைமில் உங்களுக்கு எக்ஸாம் நடக்கும். இந்த எக்ஸாம் சென்டரும் போட்டிருக்காங்க. காலேஜ் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் சென்டர் போட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு காலேஜஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த காலேஜ் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இந்த காலேஜில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஏதாவது இன்ஸ்டன்ட் எக்ஸாம் இருந்துச்சுன்னா இந்த இன்ஸ்டன்ட் எக்ஸாம் எங்கே நடக்கும்னு பார்த்தீங்கன்னா ஜமால் காலேஜில் நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அறிஞர் அண்ணா, யூடிசி, கவர்மெண்ட் காலேஜ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த காலேஜில் இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் எங்கே நடக்கும் அப்படின்னா ஜமால் முகமது கல்லூரியில் சென்ட்ரு. உங்களுக்கு இந்த காலேஜஸ் மட்டும் ஜமால் முகமது கல்லூரியில் வந்து உங்களுக்கு சென்டர் போட்டிருக்காங்க. இங்கே வந்து நீங்கள் வந்து இன்ஸ்டன்ட் எக்ஸாம் எழுதிக்கலாம். உங்களுக்கு ஹால் டிக்கெட் வந்து 21ஆம் தேதி எக்ஸாம்ங்கிறப்ப முன்னாடியே ஹால் டிக்கெட் வந்துடும், நீங்கள் இப்போ எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொங்கு கலை அறிவியல் கல்லூரி கரூரை பொறுத்த வரைக்கும் கரூரில் வந்து இந்த கரூர் காலேஜஸ் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா கொங்கு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் நடக்கும். திருச்சியை பொறுத்த வரைக்கும் திருச்சியில் ஜமால் முகமது கல்லூரி நடக்கும், அங்கே வந்து இன்ஸ்டன்ட் எக்ஸாம் நடக்கும். தஞ்சாவூர், அப்புறம் பட்டுக்கோட்டை, இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த சரௌண்டிங்கில் இருக்கிற அந்த காலேஜஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அந்த இன்ஸ்டன்ட் எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா பாரத் அறிவியல் மற்றும் நிர்வாகவியல் கல்லூரி தஞ்சாவூரில் இருக்கிறதுல அங்கே நடக்கும். அரியலூர் பெரம்பலூராக இருந்தீங்க அப்படின்னா அரசு கலை அறிவியல் கல்லூரி பெரம்பலூரில் இருக்க காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் பெரம்பலூரில் இருக்க காலேஜில் உங்களுக்கு இந்த இன்ஸ்டன்ட் எக்ஸாம் நடக்கும். அதேமாரி மன்னார்குடி, திருவாரூர், நாகப்பட்டினம் இந்த சர்க்கிளில் இருக்க காலேஜில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டன்ட் எக்ஸாம் திருவிக்கா அரசு கலைக்கல்லூரி திருவாரூரில் இருக்கிற திருவிக்கா அரசு கலைக்கல்லூரியில் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் எக்ஸாம் நடக்கும். மாஸ் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கும்பகோணத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கும்பகோணம் சரௌண்டிங்கில் இருக்க காலேஜஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்ஸ்டன்ட் எக்ஸாமுக்கு உங்களுக்கு சென்டர் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாஸ் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கும்பகோணத்தில் நடக்கும். புதுக்கோட்டையை பொறுத்த வரைக்கும் சுதர்ஷன் கலை அறிவியல் கல்லூரி இங்கே நடக்கும். இந்த சுதர்ஷன்
கலை அறிவியல் கல்லூரியில் புதுக்கோட்டையில் இருக்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த காலேஜ் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த காலேஜில் இருக்க படித்த ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் இன்ஸ்டன்ட் எக்ஸாம் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 12ஆம் தேதி லாஸ்ட் டேட் அப்படிங்கிறதுனால நீங்கள் கன்சர்ன் காலேஜுக்கு போய்ட்டு நீங்கள் வந்து இன்ஸ்டன்ட் எக்ஸாமுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் அதுலேயே உங்களுக்கு ஹால் டிக்கெட் இருக்கும், அதோட சேர்த்து வாங்கி ஃபில் பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 21ஆம் தேதிக்கு முன்னாடியே ஹால் டிக்கெட் வந்துடும். அதை வச்சுட்டு நீங்கள் எக்ஸாம் எழுதிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.